வணக்கம். நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமாவை தொடர்ந்து இப்ப ஜீவா ஹிஸ்டரியும் தொடங்கிருச்சு. உங்களுக்கே தெரியும். அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணதோட மட்டும் இல்லாம, நம்ம உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்ம ஜீவா ஹிஸ்டரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கீழ லிங்க் குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். அதுல லிங்க் பண்ணி போய் ஹிஸ்டரி சேனலோட நம்ம குடும்பத்துல ஐக்கியமாகுங்க. ஓகேவா? ஜீவா ஹிஸ்டரி மறந்துறாதீங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப புதுசா கட்சி தொடங்கியிருக்க பல பேர் வந்து வரலாறுலாம் தேவையில்லை நண்பா அப்படிங்கிறாங்க. வரலாறு, உலக அரசியல் எல்லாம் தேவைன்னு சொல்றது தான் இந்த ஜீவா ஹிஸ்டரி. இந்த ஜீவா ஹிஸ்டரி ஈரான் அரசியல் பேசுவோம், முஸ்லிம் அரசியல் பேசுவோம், டிஎன்டி அரசியல் பேசுவோம், ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பேசுவோம், தமிழர் அரசியல், ஐரோப்பிய வரலாறு, கிழக்கிந்திய கம்பெனின்னு மிகப்பெரிய அளவில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அரசியலில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். பெண்கள் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அறிவும் வரலாற்று பார்வையும் யாருக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதி நடக்குது. அதை உடைக்கிறதா ஜீவா ஹிஸ்டரியோட வேலை. அதனால நான் சொல்றேன், வரலாறு தெரிவோம், அரசியல் தெளிவோம், வரலாறு படைப்போம். ஜீவா ஹிஸ்டரி சேனலை தொடர்ந்து பாருங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஜீவா ஹிஸ்டரி சேனலை ஷேர் பண்ணி பரப்புங்க. நன்றி. வணக்கம். ஜீவா சினிமால இன்னைக்கு வழக்கமான சினிமா அரசியல் கலந்த ஒரு பதிவு தான். ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ப்ளூ சட்டை மாறன், அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையும் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர், நல்ல சுவாரஸ்யமான நபர். பெரிய நடிகர் சின்ன நடிகர்னு பார்க்க மாட்டார். எல்லா படத்தையும் போட்டு கிளியும் கிழிச்சிட்டு எந்த நடிகர் விட மாட்டார். அதனால் எல்லா நடிகர் ரசிகர்களுக்கும் அவர் மீது கோபம் இருக்கும். அவர் அடிக்கணும் குள்ளணும்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய தயாரிப்பாக இருந்தாலும் சரி கலாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பார். டே என்னடா படத்தை நீ வச்சுருக்கீங்க, ஆப்ரேட்டரே தலையில் கை வைக்கிறான்டா அப்படிங்கிற அளவுக்கு ஓட்டி விட்டு போயிடுவார். அவர் வந்து நடிகர் விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ட்விட்டரில் போட்டிருக்காரு ஒவ்வொரு பதிவும். அந்த பதிவை மட்டும் படிக்கிறேன். அது உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்துதுன்னு மட்டும் பாருங்க. நான் பதிவை படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளூ சட்டை மாறன் போட்டிருக்காரு. விஜய் கேட்குறாரா? விஜய் கேட்குறாரு, எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் தலைவா, ஒரு தடவை படி. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, புயல் நிவாரணம், கேரள மருத்துவ கழிவு. கடைசி பாயிண்ட் எதுக்கு சேர்த்த? அதுவும் தமிழக மக்கள் பிரச்சனை தானே தலைவா, அதை டெலீட் பண்ணுடா குய்யா. எனக்கு அந்த ஸ்டேட்ல ரசிகர்கள் ஜாஸ்தி, முக்கியமான கலெக்ஷன் சென்டர், அதுல மண்ணள்ளி போட்டுறாத அப்படி. இது ப்ளூ சட்டை மாறனுடைய பதிவு. இந்த பதிவுல இருந்து என்ன தெரியுது? தன்னுடைய வணிக நோக்கத்துக்கு மாறா உபரி ஈட்டுவதற்கு கொஞ்சம் மாறினா கூட விஜய் போன்றவர்கள் பொறுத்துக்க மாட்டாங்க. தலைவா படத்துக்கு பிரச்சனைனா ஜெயலலிதாட்ட போய் நின்றுவாங்க. இந்த மெர்சல் படத்துல இந்த புறா பிரச்சனை வந்தா எடப்பாடிட்ட போய் நின்றுவாங்க. ஜிஎஸ்டியில் ஹெச்ராஜா கோவம் வந்துச்சு, ரைடு வந்துச்சுன்னா அடுத்து உடனே பிஜேபி ஜிஎஸ்டி வரியை பற்றி பேச மாட்டாங்க. இவங்க சினிமா நடிகர்கள் தன்னுடைய லாபத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சரண்டர் ஆகக்கூடிய நேச்சர் உடையவங்க தான். இவரெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரா? இவர் உண்மையிலே திமுகவை எதிர்க்கிறாருன்னா கேரளா மருத்துவ கழிவு விஷயத்துல ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாரு? பிஜேபியும் எதிர்க்கலாம், திமுகவும் எதிர்க்கலாம். 2 in 1. ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா கேரளாவில் உள்ள ரசிகர்கள் பிரச்சனையாயிரும். கேரளாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அரசியலுக்கு வரும்போதே இவ்வளவு கார்னர் பண்ணி வர்றாங்கன்னா இவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் கேட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு போட்டிருக்கிறாரு. அவர் பதிவு, புசி ஆனந்த் இன்னைக்கு ஆர்.என். ரவி அலுவலகத்தில் நோட்டீஸ் கொடுத்து கைதானாங்களா, அதை நோட்டீஸ் பண்ணி இவர் போட்டிருக்கிறாரு. தளபதியின் தளபதி புசி ஆனந்த் கைது, அடுத்து என்ன செய்வார் விஜய் அப்படிங்கிறார். புசி ஆனந்த் உட்பட நிர்வாகிகள்லாம் கைதாகி விடுதலை ஆயிட்டாங்க. இதற்கு விஜய் எப்படிலாம் ஒரு அரசியல்வாதியா ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் சில விஷயங்கள் போட்டிருக்காரு. ஆப்ஷன் ஏ, நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்பது. ஆப்ஷன் பி, மீடியாவை சந்தித்து கைதுக்கு கண்டனம் தெரிவிப்பது. ஆப்ஷன் சி, ரிலீஸ் ஆனதும் அவரை பனையூருக்கு வர சொல்லி சந்திப்பது. ஆப்ஷன் டி, ஆவேசமாக ட்விட்டரில் அறிக்கை விடுவது. இது அவர் போட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. களத்தில் இறங்கி போராடுவாரா அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் கிண்டல் பண்ணியிருக்காரு. அவர் போராடவே இல்லை. சரி, மீடியாவை சந்தித்து தன் கோபத்தை வெளிப்படுத்துவாரா? அதுவும் பண்ணலை. கடைசியாக புசியானதை மட்டும் பனையூர் கூப்பிட்டு, வாப்பா உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு வழக்கமான அவர் பனையூர் பார்ட்டிஸ் பண்ணுவாரா அப்படின்னா அது இனிமேல் தான் தெரியும். ஆனால் ஒன்று பண்ணிட்டார், ட்விட்டரில் போடுறார், எக்ஸ் தளத்தில். ஸோ விஜய் களத்திற்கோ மீடியாவிற்கோ சந்திக்க மாட்டார். களத்திற்கும் வரமாட்டார், மீடியாவுக்கும் வரமாட்டார். பனையூரில் உட்காந்துக்கிட்டே, வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அட்மினை வச்சு போட்டுக்குவார். இதை தான் விஜய் பண்ணுவாருன்னாரு. அதே மாதிரி விஜய் பண்ணியிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரியே, கிண்டல் பண்ண மாதிரியே எக்ஸலத்தில் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. அடுத்து ப்ளூ சட்டை மாறன் வேற என்ன போட்டிருக்கிறாரு? அண்ணாமலை பாராட்டம் வச்சு போட்டுட்டாரு. விஜய் கட்சி ஆரம்பித்தது முதல் இன்று வரை அவருக்கான முதல் பாராட்டு பாஜகவிடமிருந்து தான் வருகிறது. விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஆர்.என். ரவியை சந்திச்சாலும் சரி,
முதல்ல பாராட்டுற கட்சியா அண்ணாமலை கட்சி இருக்கு, பிஜேபி இருக்கு. அப்பனா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் எடுத்து போட்டிருக்காரு. அப்புறம் வன்னியரசு போன்றவர்கள் நீங்க மீடியாவை சந்திக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கிறாரு. அப்புறம் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்த விஜய் அப்படிங்கிறத எடுத்து போட்டு எப்பா எஸ்கேப்பா அப்படின்னு போட்டிருக்காரு. அவருடைய ட்விட்டரை பார்த்தீங்கன்னா இந்த பதிவுல எல்லாத்தையும் அவர் போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்ல வருகிறார் இந்த பதிவுகள் மூலமாக? விஜயனுடைய அரசியல் என்பது இவ்வளவுதான். பனையூர்ல இருந்து கிண்டிக்கு போவாரு, ராஜ்பவனுக்கு போவாரு, மீடியாவை பார்க்க மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, போராட்டம் பண்ண மாட்டாரு, பேரணி பண்ண மாட்டாரு. பனையூர்ல போய் படுத்துக்குவாரு. அட்மிட்ல எப்பா காலையில சில பேர் கைதாயிட்டாங்க அப்படிங்களா ஒரு கண்டன பதிவு போட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இவர் களத்துக்கு வர மாட்டார். களத்துக்கு வந்தவங்க தான் அரசியலுக்கு வரணுங்கிறதுலாம் அப்ப. அரசியலுக்கே வந்தாலும் களத்துக்கு வர்றதில்லை. ட்விட்டர், எக்ஸ் இருக்கு. விக்கிரவாண்டியில விழுப்புரத்துல வெள்ளம் வந்தா என்ன, திருவண்ணாமலையில மழை பேரிடர் இருந்தா என்ன, இவர் ஒரு செலிபிரிட்டி, இவர் ஒரு பெரிய ஆளு. இவர் சகதியில நிக்க முடியாது, மழை வெள்ளத்துல நிக்க முடியாது, ஜல்பு பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும், சளி வந்துடும். மக்கள் தான் வரணும், சளியோட காய்ச்சலோட, கால் உடஞ்சி கை உடஞ்சி மக்கள் பனையூருக்கு வந்தா பண்ணையார் வேண்டியமான ஆறுதல்களை தந்து ஏதாவது சாப்பாட்டு பொருட்கள் கொடுத்து உதவுவார். உலகத்திலே இந்த மாதிரி அரசியல்வாதி எங்கேயும் கிடையாது. அந்த வகையில இப்பயும் மக்கள் தான் அரெஸ்ட் ஆகிருக்கிறான். இவரை நம்பின தொண்டர்கள் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இவர் மீடியாவை கூட சந்திக்கல. இதைத்தான் புசி ஆனந்த் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவருடைய அரசியல் என்பது இவங்களுடைய சினிமா விநியோகத்தை பாதிக்காது, இவர்கள் பணம் சம்பாதிப்பதை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத ப்ளூச்சட்டை மாறன் போட்டிருக்காரு. ப்ளூச்சட்டை மாறனை பற்றி உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் சாவுக்கு கேப்டன் சாவு கூட வரமாட்டீங்களான்னு கடந்த நியூ இயர் அப்போ விஜயகாந்த் இறந்துட்டாரு. 50 பேரும் நியூ இயர் பிளான் பண்ணியாச்சு, துபாய், அமெரிக்கா, சிங்கப்பூர்னு. அதனால் அங்கே போனால் எப்படி விஜயகாந்துக்கு வர முடியும்னு அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் சாவுக்கு நியூ இயர் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு வந்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை விஜயகாந்த் ப்ளூச்சட்டை மாறன் போட்டு வெளுத்து வாங்கினார். எப்போ ஒரு கேப்டன் எவ்வளோ செஞ்சுருக்காரு நடிகர் சங்கத்துக்கு, எத்தனை நடிகர்களை வாழ வச்சிருக்காரு, எத்தனை புது டைரக்டர்களை வாழ வச்சிருக்காரு. அந்த மனுஷன் சாவு கூட உன்னால் நேரடியாக வர முடியாதுல்லன்னு போட்டார். அவர் போட்டதுக்கப்புறம் எல்லா நடிகரும் வந்தாங்க. வந்தவங்களை ஃபுல்லாக மக்கள் கலாச்சி எடுத்தாங்க. டேய் அழகாதரா, அழுகிற மாதிரி நடிக்காதரா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கலாச்சாங்க. ஸோ அந்த வகையில் ப்ளூச்சட்டை மாறன் நடிகர் விஜய் மட்டும் இல்லை, அரசியலுக்கு வந்த விஜய் அவருடைய செயல்பாடுகளையும் தனது எக்ஸ் பதிவில் போட்டு கலாய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ப்ளூச்சட்டை மாறன் ஒரு சினிமா விமர்சகர் என்பதை தாண்டி இப்போ அரசியல்லையும் பூந்து தனது கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஜய் ரசிகர்கள் அவரை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பதிவை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதை நான் கொண்டு வந்தேன். இது போன்ற சினிமா அரசியல் தொடர்பான பதிவுகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.